hot dip galvanized structure with square tube model with bracing and cross bracing. ஏதாவது புரிஞ்சுது? இந்த வீடியோவை அடுத்த 10 நிமிஷம் பாருங்கள். இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி கிளியராக சொல்லி தரப்போகிறேன். இன்டர்லாக் சிஸ்டம், ஒரு சோலார் பேனல் காற்றுல பறந்து எப்படி போகாமல் இருக்கிறது. ரெண்டாவது கொரிஷன், உப்பு காற்று பட்டாலும் இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி துரு பிடிக்காமல் பார்த்துக்கிறது. மூணாவது பிரேசிங் அண்ட் கிராஸ் பிரேசிங், ஒரு சோலார் பேனலோட வெயிட்டை எப்படி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஈசிஆர் பீச், நீலங்கரைக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது ஈசிஆர்னால இந்த ஸ்ட்ரக்சர் ஆட் டிப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் போட்டு தருவாங்க. சரிங்களா? அதுவும் ஆட் டிப் galvanized வித் ஸ்கொயர் டியூப் மாடல், சி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. சரிங்களா? வாங்க இப்போது galvanized ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்டர்லாக் சிஸ்டம் பற்றி தான் பேச போகிறோம். நான் கொஞ்சம் ஃபோக்கல் இந்த கிட்ட வாங்க, இங்கே பாருங்க, ஜூம் பண்ணுங்கள். இதுதான் ஆன்டி தெஃப்ட் லாக் ஆர் இன்டர்லாக் சிஸ்டம். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பேனலோட பீடிங்கை இன்சர்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு கிளிப்பு டைப்பில் இருக்கும். இது வந்து பேனலோட பீடிங்கில் இது இன்சர்ட் பண்ணி இந்த கிளிப்பை வந்து பர்லினில் லாக் பண்ணிவிடும். இந்த பர்லின் வந்து ராஃப்டரை நம்பியிருக்கும். ஸோ பேனல் வந்து இந்த இன்டர்லாக் சிஸ்டம் நம்பியிருக்கோம். இந்த இன்டர்லாக் சிஸ்டம் இந்த பர்லினை நம்பியிருக்கோம். இந்த பர்லின் ராஃப்டரை நம்பியிருக்கோம். இந்த ராஃப்டர் லெக்கை நம்பி தான் இருக்கும். ஸோ பேனல் வந்து காற்றுல பறந்து விடக்கூடாதுன்னா இந்த இன்டர்லாக் சிஸ்டம் கண்டிப்பாக நீங்கள் போடணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிரேசிங் அண்ட் கிராஸ் பிரேசிங். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா 28 கிலோ. ஸோ இந்த வீட்டுக்கு 10 பேனல் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஒரு 250 கிலோலேருந்து 300 கிலோ வெயிட் வந்து இந்த லெக்குக்கு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு கிராஸ் பிரேசிங் ஒவ்வொரு லெக்குக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அதெல்லாம் இன்னொரு அட்வான்டேஜ் வச்சுக்கோங்களேன், இந்த 300 கிலோ வெயிட்டும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி கிராஸ் பிரேசிங் போடலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த பேனல் அங்கேருந்து இங்கே வர பேனல் பார்த்தீங்கன்னா 300 கிலோ வெயிட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ராஃப்டர் வந்து லைட்டாக பெண்ட் ஆகும். அப்படி ஆகக்கூடாதுன்னா ஒவ்வொரு லெக்குக்கும் ஒரு கிராஸ் பிரேசிங் போட்டிங்கன்னா அதோட வெயிட் வந்து இந்த பிரேசிங்கில் உட்காரும். அந்த பிரேசிங் வந்து இந்த லெக்கில் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ ஒரு பிரேசிங்கோட பர்பஸ் வந்து 300 கிலோ வெயிட்டோட பேனலோட ஈக்குவலாக எல்லா லெக்குக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற வேலை தான் கிராஸ் பிரேசிங். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆட் டிப்பிங். ஆட் டிப்பிங்கில் மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து galvanized, ஒன்று டின்னிங். இது வந்து galvanized தான். சரிங்களா? இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு எம்எஸ் மெட்டில் எப்படி galvanized மாற்றுறாங்க சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு வந்து மொத்தம் 4 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டீக்ரீசிங் சொல்லுவாங்க. இந்த எம்எஸ் மெட்டல் மேலே நிறைய டர்ட் இருக்கும், ஆயில் இருக்கும், கிரீஸ் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்கலைன் சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ வந்து இது மேலே இருக்கிற டர்ட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் க்ளீன் ஆகிடும். ரெண்டாவது ப்ராசஸ் வந்து பிக்லிங் இல்லைனா ஆசிட் டிப்பிங் சொல்கிறாங்க. சரிங்களா? சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து இது வந்து டிப் பண்ணி எடுக்கும் போது இது மேலே இருக்கிற ஆக்சிடைஸ் லேயரை வந்து ரிமூவ் ஃபுல்லாக பண்ணிடும். மூணாவது ப்ராசஸ் வந்து ஃப்ளக்ஸிங். அது என்ன பண்ணுன்னா ஜிங்க் அம்மோனியம் குளோரைடில் வந்து இது வந்து டிப் பண்ணி எடுக்கும் போது ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடைஸ் லேயர். இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து ரிமூவ்ஸ் ஆக்சிடைஸ் லேயர். இதுக்கப்புறமா நாலாவது ப்ராசஸ் பேர் வந்து galvanized ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். அது ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் ப்ராசஸ் ஆகிய ஃப்ளக்ஸிங்குள்ளே போகுது. அப்படி போகும்போது இது ஃப்யூச்சரில் ஆக்சிடைஸ் லேயர் ஆகவே ஆகாது. அதனால தான் அந்த ஃப்ளக்ஸிங்குள்ள டெஃபினேஷன் ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடைஸ் லேயர்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? நாலாவது ப்ராசஸ் பேர் வந்து galvanized ப்ராசஸ். இது வந்து ஜிங்க் கோட்டிங். இதை வந்து ஆட் டிப் ஜிங்கில் வந்து டிப் பண்ணி எடுக்கும் போது இது வந்து ஆட் டிப் galvanized மாறிடுது. சரிங்களா? அப்படியே மாறிடுமா? இல்லை. டிப் பண்ணி எடுத்துகிட்டு உடனே இது ஹாட் ஏர், அதாவது வாட்டர் பாத்தில் பாஸ் பண்ணும்போது இந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாத் ப்ராசஸ் போகும்போது இந்த மெட்டலும் அந்த ஜிங்க்கும் சேரும் போது இதுக்கு மேலே வந்து ஒரு 5 லேயர் ஃபார்ம் ஆகும். அது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். பட் எம்எஸ் மெட்டல் இதுக்கு மேலே கண்டிப்பாக துரு பிடிச்சி தான் ஆகும். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் பேர் வந்து காமா. 75% ஜிங்க் இருக்கும், 25% எம்எஸ் மெட்டல் இருக்கும், துரு பிடிக்க செய்யும். அதுக்கு மேலே டெல்டா 90% சரிங்களா ஜிங்க் இருக்கும், 10% எம்எஸ் இருக்கும், லைட்டாக துரு பிடிக்கும். அதுக்கு மேலே ஜெட்டா 94% ஜிங்க் இருக்கும், 6% எம்எஸ் இருக்கும், ரொம்ப 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 கம்மியாக துரு பிடிக்கும். அதுக்கு மேலே 4வது லேயராக ஏட்டான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 100% ஜிங்க் இருக்கும், 0% எம்எஸ் இருக்கும், அதில் துருவே பிடிக்காது. சரிங்களா? அதனால தான் இதுக்கு பேர் ஆட் டிப் galvanizedனு வந்தது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாரில் வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணி படுறதுல இந்த மாதிரி ஆட் டிப் galvanized வித் பிரேசிங்கோட போட்டிங்கன்னா கண்டிப்பாக துருவே பிடிக்காது. இதுக்கு மொத்தம் ஆன செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 42,000 ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சேர்த்து 48,000 ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மட்டும். 48,000 ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போடலாமா? போடவே கூடாது. ஆனால் போடலாம். கன்ஃபியூஸாக இருக்குல்ல? ஒரு மேலே இருக்கிற பேனலோட ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 3 lakhs. அந்த பேனில் வந்து அடுத்த 25 இயர்ஸ்க்கு பாதுகாப்பாக இந்த உப்பு காற்று படுற இடத்துல வச்சிங்கன்னா இதுக்கு 48,000 வந்து செலவே இல்லாமல் தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து பியூர் ஆட் டிப் galvanized ஸ்ட்ரக்சர் வித் கிராஸ் பிரேசிங்.
இங்கே பார்த்தீங்களா லெக்கு ஸ்கொயர் 4 பக்கமும் இருக்கும், அது பேர் ஸ்கொயர்னுவாங்க. இது கிராஸ் பிராசிங், இதுவும் ஸ்கொயர் 4 பக்கமும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ராஃப்டர், இதுவும் 4 பக்கம் இருக்கும். ஸ்கொயர்னா 4 பக்கம் இருக்கும். எங்களுக்கு தெரியவே தெரியாதுல டாடின்னு சொல்லாதீங்க, ஏன்னா நிறைய பேர் இதில் தான் விட்டுறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, அதை தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. சி ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஒரு தகுடு எடுத்து 3ஆக மடித்து அதை இந்த இடத்துல வச்சு இன்ஸ்டால் பண்ணால் அது பேர் சி ஸ்ட்ரக்சர். அது பார்க்கவே சியுமா இருக்குன்னா சி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அது வந்து பேனலோட வெயிட் அந்த அளவுக்கு தாங்காது. ரெண்டாவது அது வந்து ப்ரீ கேல்வனைஸ்டே கிடையாது, துரு பிடிக்கும். பட் இது வந்து ஆர் டிப் கேல்வனைஸ், துருவே பிடிக்காது. அதனால கொட்டேஷன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, காரணம் இதுதான். அது விலை கம்மி, இது விலை அதிகம். சரிங்களா? எப்பவுமே கேல்வனைஸ்டு பைப்பு, லெக்கு, பிரேசிங், ராஃப்டர், பர்லின் எல்லாமே ஸ்கொயராக தான் இருக்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனல் ஆகிய வாரி 540 வாட்ஸ் மோனோ பர் பேனல் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து மோனோ கிறிஸ்டல் வருது, பாலி கிறிஸ்டல் பண்ணுறதுல நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சப்சிடி பண்ணுறீங்களா கேட்குறேன். நாங்கள் சப்சிடி பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பிராண்டடுக்கு வந்து சப்சிடி வராது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு 6 கிலோவாட் பாலிகார்பன் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வாரி பேனலுக்கு பாலிகார்பன் இன்வெர்ட்டர் ஒரு த பெஸ்ட் காம்பினேஷன். அதே மாதிரி நீங்கள் ஒரு சோலார் பேனல் சூஸ் பண்ணும்போது இந்தியன் பிராண்டாக சூஸ் பண்ணிருங்க. இந்தியன் பிராண்டில் 2 பிராண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஒன்று வாரி, ஒன்று விக்ரம் சோலார். இதில் 2 பேரும் நீங்கள் யார் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போலாம் நிறைய பேர் வந்து இது வந்து ஜெர்மன் சோலார் பேனல்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, ஜெர்மன் சோலார் பேனல் தான் சார், அந்த சோலார் பேனல் பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரில் மேனுஃபேக்சரிங்கோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்கணும். ஏன்னா ஒரு சோலார் பேனல் வந்து மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுறாங்களோ அந்த பேனலோட ஸ்டிக்கர் வந்து பேனல் பின்னாடி இருக்கும். இதுதான் பிஐஎஸ் நாம்ஸை சொல்கிறாங்க. எந்த ஒரு பேனலும் ஜெர்மன் சோலார் பேனல் வராது இந்தியாவில், ஏன்னா ஏஎல்எம் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் த பெஸ்ட் பேனல் பார்த்தீங்கன்னா வாரி விக்ரம் தான். இதில் எது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.